விஜய் வந்து படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்ட போது அப்போ விஜயகாந்தை வச்சு ஒரு எஸ்எஸ்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. விஜயகாந்த் என்ன சொன்னார், அவனை என்னுடைய படத்தில் போட்டு இது பண்ணிக்கலாம், ஆர்டிஸ்டாக அறிமுகப்படுத்திடலாம், சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அவனை ஹீரோ ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜயகாந்தை இப்போ இருக்கிற இளைஞர்கிட்ட விஜயகாந்த் கேட்டால் யாரு அவ்வளோ வேணாங்க. எம்ஜிஆர் யாருன்னு கேட்டுப்பாரு. நீங்களாம் ஓடி போய் அதை இங்கே வந்து கூச்சி செட் போடு. பொல்லாதவன் ஒரு படம் வந்து ரஜினியை நடிச்சது. அதில் வந்து ஒரு க்ளோஸ் ஷாட்டில் வந்து கண்ணை காட்டணும், கண்ணை மாத்திரம் காட்டணும். ரஜினி கண்ணு சரியா இல்லைன்னு விஜயகாந்த் கண்ணை யூஸ் பண்ணுவாங்க. ரஜினியை வந்து படம் எடுக்கணும்னா நீங்கள் பல கோடி ரூபாய் வச்சிருந்தா தான், மூலதனம் போட்டால் தான் படம் எடுக்க முடியும். அதில் 50% படம் இருந்தாக்க நீங்கள் விஜயகாந்த் வச்சு எடுத்துடலாம். ஆனால் அன்னைக்கு புரட்சி தலைவி இரும்பு பெண்மணின்லாம் சொன்ன ஜெயலலிதாவை தண்ணி காட்டு அப்படியே எந்திரிச்ச உடனே பயப்படாரு. அந்த சேர் அந்த மாதிரி ஈக்குவலாக சாஞ்சி உட்காந்துட்டு பேசிக்கிட்டு அதை தான் பத்திரிகைகளை போட்டாங்க. அந்த முன்னாடி எப்படி உட்காந்து இப்படி உட்காந்துட்டு அம்மானுக்கிட்டு இருக்கு. அப்படிதான் இருக்கும். இவர் ஒருத்தர் தான் என்னமா அப்படின்னு கேட்டு அந்த மக்கள் நல கூட்டணியில் வந்து தோல்வி அடைஞ்சது தான் அவருடைய ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிச்சு. அவர் மரணத்துக்கே தானே காரணம். நம்மளை மக்கள் கை விட்டாங்கிற ஒரு வேதனை அவருக்கு. மெய்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து கேப்டனுடைய பிறந்த நாள். அவருடைய திரைப்பயணங்களை பற்றி எப்படி சார் பார்க்குறதா இருக்கு? அவருடைய நினைவு நம்ம இது பண்ணுவோம். திரையுலக நடிகருங்கிறத விட திரையுலகுக்கு அப்பாற்பட்டு அவர் செய்த சில நல்ல வேலைகள்லாம் அவரை நிலைநிறுத்திருக்கு. சினிமாவில் ஒரு பெருசாக சாதிச்சார்னு சொல்ல முடியாது. அதனால் அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க போர்மேன்ஸ் ஊட்டி அப்படிம்பாங்க. உடுமலைப்பேட்டையை என்ன சொல்லுவாங்கன்னா, ஊட்டி அளவுக்கு குளிராக நல்ல இது வெப்பநிலை இருக்கும். ஊட்டி வந்து பணக்காரர்கள் தான் போக முடியும். உடுமலைப்பேட்டைக்கு சாதாரண மக்களும் போகலாம். அதனால் போர்மேன்ஸ் ஊட்டி அப்படி சொல்லி உடுமலைப்பேட்டை சொல்லுவோம். அது மாதிரி ரஜினிகாந்தை வச்சு படம் எடுக்கிறதா இருந்தாக்கா நீங்கள் பெரிய ஆளாக இருக்கணும், பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் தான் ரஜினிகாந்த்கிட்ட போக முடியும். ரஜினிகாந்த் மாதிரியே ஒரு ஆள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாக்கா போர்மேன்ஸ் ரஜினிகாந்த்னு எடுத்திங்கன்னா விஜயகாந்த் இருந்தார். அதே மாதிரி கருப்பு கலரு, அதே மாதிரி பரட்டத்தால் ஒரு மாதிரி ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஹீரோக்களுக்கு இருக்கிற இலக்கணத்தை உடச்சிக்கிட்டு வந்தது ரஜினிகாந்த் முதல்னாக்கா அதுக்கு அடுத்து அப்படி வந்து ஒரு விஜயகாந்த் அந்த இலக்கணத்தை உடச்சிக்கிட்டு வந்தார். அந்த வகையில் அவர் இருந்துங்க. எல்லாத்துக்கும் மேலே என்னன்னாக்கா திரையுலகுக்கு அப்பாற்பட்ட அவர் பல பேர்களுக்கு உதவி பண்ணது அதெல்லாம். அதாவது ஒரு கூட்டத்தில் மனோரமா அவரை பற்றி பேசும்போது ரஜினிகாந்தை அவர் கம்பேர் பண்ணி பேசும்போது விஜயகாந்த் எவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்கார். அப்போ அவர் அரசியலுக்கு வரல. அவர் அரசியலுக்கு வராது, நீ எப்படி அரசியலுக்கு வரலான்னு கேட்டார். ஓப்பனாகவே பேசினார். எல்லாம் வீடியோ, டிவி, பேப்பர் கீப்பர் எல்லாத்துலேயுமே வந்தது. அந்த ரஜினிகாந்துக்கும் மனோரமாவுக்கும் பெரிய சண்டை நடக்குங்கிற அளவுக்கு வந்து ரஜினி பெரிய மனசோட அத்தனுடைய அடுத்த படத்தில் நம்மளை போட்டு படம் எடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டார். அந்த அளவுக்கு அவர் வந்து பல ஏழைகளுக்கு பல்வேறு வகையான உதவிகளை செஞ்சுருக்கார். அதெல்லாம் அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து எலெக்ஷன் நின்றார், கட்சியை ஆரம்பித்தார். அந்த 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 மாதிரியான சில சமூக சேவையெல்லாம் செஞ்சதுனால தான் அவரால் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக வர்ற அளவுக்கு அவரால் உயர முடிஞ்சது. இப்போ விஜயகாந்தோடைய முதல் வெற்றி படம் தான் எதுன்னு சார்? நான் அவருடைய படங்களை அதிகமாக பார்த்ததில்லை. ஊமை விழிகள், இது ஏழை ஜாதி, ரமணா, நான் பார்த்தேன் உழவன் மகன், இதெல்லாம் தான் நான் பார்த்த சில படங்கள். அதை தவிர எனக்கு படங்கள் அவ்வளோவா எனக்கு தெரியாது, பார்க்கல. அது என்னமோ அவர் அந்த சமயத்தில் அவரை வந்து நான்லாம் இப்போ கல்லூரியில் ஆசிரியர்களாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மாணவர்கள் மத்தியில் அவர் பெருசாக இது பண்ணல. அவர் வந்து கேலரிக்கு தான் ப்ளே பண்ணார். அதனால் அவருடைய படங்கள் அவ்வளோ பெருசாக இதாகலை. ஆனால் அந்த அடித்தட்டு மக்கள்கிட்ட எம்ஜிஆருக்கு இருந்த அந்த ரசிகர்கள் பூரா ஓரளவுக்கு விஜயகாந்துக்கு வந்தாங்க. அது மாதிரி இருந்தது. நான் அதிகமாக அவருடைய படங்களை பார்த்ததில்ல. அவருடைய படங்கள்லேயே என்ன பொறுத்தவரை ரமணா அடிச்சுக்கிறதுக்கு படமே கிடையாது. ஆனால் அதில் ஒரு கமெண்ட் என்ன வந்ததுன்னா, எல்லாரையும் ஊழல் பெருவழின்னு காட்டிவிட்டு நடிகர்கள் மாத்திரம் ரொம்ப யோகியன்னு முடிச்சவர். அதில் நடிகர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட காட்டாம விட்டார். நடிகர்கள் அப்படி இருக்காங்க ஐயா, நடிகர்களில் யார் பிளாக் பண்ணி வாங்கலை? எவன் யோக்கியம்? அதனால் அதை அவங்க மாத்திரம் யோகியன் எப்படி காட்டினேங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் அந்த படம் மிகப்பெரிய விழிப்புணர்வை கொடுத்த படம். நான் அருமையான படம். அதை தான் நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். அதே மாதிரி ஊமை ஒடிகள் வந்து டெக்னாலஜி படத்தினுடைய கதைகள்லாம் வழக்கமான படமாக இருந்தால் கூட பிக்சரைசேஷன் ஃபில்ம் இன்ஸ்டியூட் பசங்க எடுத்த படங்கிறத ப்ரூவ் பண்ணாங்க. டெக்னாலஜி பூந்து விளையாடினாங்க. கேமரா பிச்சு உதவிச்சு. விஜயகாந்த் படத்தினுடைய இதில் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் வேல்யூன்னு எடுத்திங்கன்னா ஊமை வெடிகள் தான் சொல்லணும். ஆபாவானன் விஜயகாந்த் காம்பினேஷன் நல்லாவே இருந்தது.
அதே மாதிரி ஏழை ஜாதிங்கிற படம் கொஞ்சம் ஹை கிளாஸுக்கு வந்தது. அதுவும் ஆபாவனம். அதுவும் அபாவனம் படம். அது தெரியாது ஏழை ஜாதி. அதில் ஹீரோயினை வந்து ஜெயபிரதா போன்றவர்கள்லாம் நடித்தாங்க. அந்த அளவுக்கு அதாவது ஒரு அவருடைய ஸ்டேட்டஸை கொஞ்சம் அந்தஸ்தை கேலரிக்கு ப்ளே பண்ணுறவர் கிளாஸ் ஆடியன்ஸை பார்ப்பாருங்கிறதுக்கு வந்தது அந்த படம். அதை தவிர நான் அதிகமாக அவருடைய படங்களை நான் பார்த்ததில்ல. அதனால் அவ்வளோ கேப்டன் பிரபாகரனை பற்றி நிறைய பேசுனாங்க, நான் பார்க்கல. இப்போ சமீபத்தில் ஒரு தகவல் ஒன்று வெளியே வந்திருக்கு சார். கேப்டன் பிரபாகரன், மாநகர காவலன், ஊமை வெளிகள், இந்த இந்த படங்கள் எல்லாம் போலீஸ் கேரக்டர் அவரை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது, ரமணாவுக்கு முதற்கொண்டு சொல்கிறாங்க. மாநகர காவலும் பார்த்தேன். மாநகர காவல் வந்து ஏதோ சோ படம் தான். அது எதிர்பார்த்த அளவு ஓடலை. ஏவிஎம் படம் தானே சொல்கிறீங்க. மாநகர காவல் அது எதிர்பார்த்த அளவுக்கு போகுது. அது என்ன எதிர்பார்த்தது வேறு. ஊமை வெடிகள் இது ரமணாவெல்லாம் அது அவர் தான் பண்ண முடியும். அவர் தான். இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து சினிமாவை தவிர்த்து அரசியலில் வந்தார். அரசியலில் அவருடைய பயணங்கள்லாம் எப்படி சார்? அரசியலில் வந்து அன்னைக்கு வந்து கலைஞரை வந்து காங்கிரஸ் வந்து பண்ண ஒரு ரகலையில் கலைஞர் கொஞ்சம் அண்டர் ப்ளே பண்ணார். காங்கிரஸுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய ரகலை ஒன்று நடந்தது. நாங்கள் கேட்குற அளவுக்கு தொகுதிகளை ஒதுக்கலைன்னா தயாளமாவில் உள்ள தள்ளிடுவோம், 2G வழக்கில் உள்ள தள்ளிடுவோம்னு சொல்லி காங்கிரஸ் மிரட்டுச்சு. அறிவாலயத்தில் மேலே ரெய்டு, கீழே கூட்டணி பேசுறதுக்கு குலாம் நபி ஆசாத் உட்காந்துருக்காரு. இந்த ரெய்டில் என்ன சொல்கிறாங்கன்னா தயாளமாவில் உள்ள தள்ளிடுவேங்கிறாங்க. கலைஞர் சரி எவ்வளோ சீட்டு வேணும்னாரு. 60ன்னாரு. பேச்சுக்கோட்டார். 64 சீட்டு காங்கிரஸ் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு பேசாமல் இருந்துட்டார். கூட்டணி நிற்கிது. திமுக மாத்திரம் ஒர்க் பண்ணிட்டு பேசாமல் இருந்துட்டாங்க. 64 இடத்துல 4 இடத்துல ஜெயித்தாங்க. 60 இடத்துல தோத்தாங்க. அன்னைக்கு இறங்கின காங்கிரஸ் தான் இன்றைக்கி ஒரு வாயை திறக்கிறது இல்லை. காட்டினார், உன்னுடைய யோகியதை இவ்வளோ தான், 4 சீட்டு தான், 64 ஆசைப்பட்டேன். இப்போ எதிர்கட்சியாக கூட கலைஞர் வரல. அந்த நேரத்தில் தான் விஜயகாந்த் எதிர்கட்சியாக வந்தார். ஆனால் அன்னைக்கு புரட்சி தலைவி இரும்பு பெண்மணின்லாம் சொன்ன ஜெயலலிதாவை தண்ணி காட்டினார். யார்? விஜயகாந்த். அதில் எந்த சந்தேகம் அப்படியே எந்திரிச்ச உடனே பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ பண்ணிடுவாங்கங்கிற அளவுக்கு பயந்துக்குச்சு. கூட்டணி வந்து பேசும்போது அந்த அம்மா கூட கூட்டணி பேசும்போது கூட்டணியில் தான் நிற்கிறாரு. அந்த அம்மா கூட தான் கூட்டணியில் நிற்கிறாரு. அந்த சேரில் அந்த அம்மாளுக்கு ஈக்குவலாக சாஞ்சு உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தார். அதை தான் பத்திரிகையில் போட்டாங்க. அந்த அம்மா முன்னாடி எப்படி உட்காரணும், இப்படி உட்காந்துட்டு அம்மானுக்கிட்ட இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். இவர் ஒருத்தர் தான் இப்படி வந்து என்னம்மா அப்படின்னு கேட்டார். அதை தான் போட்டாங்க. சாஞ்சு உட்காந்துக்கிட்டு பேசின ஒரே ஆள் அவர் தான், ஒரே ஆள் ஜெயலலிதா கிட்ட அவர் தான் அப்படின்னு. அந்த அளவுக்கு இருந்து அசம்பிளி சட்டமன்றத்தில் தோலைச்சு போடுவேண்டார். அதிமுக காரங்களை தோலைச்சு போடுவேண்டார். அந்த அளவுக்கு போனார். பட் என்னாச்சு, ஒரு மக்கள் நல கூட்டணி அடுத்து அப்படி வச்சார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக அழிந்தது, திராவிட இயக்கங்கள் அழிஞ்சதுன்னு சொன்னாங்க. மக்கள் நல கூட்டணி ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. வந்தார், ஒரு டேர்ம் இருந்தார், அப்படியே காணாம போயிட்டார். அந்த மக்கள் நல கூட்டணியில் வந்து தோல்வி அடைஞ்சது தான் அவருடைய ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிச்சு. அவர் மரணத்துக்கே தானே காரணம். நம்மளை மக்கள் கை விட்டாங்கங்கிற ஒரு வேதனை அவருக்கு இருந்தது. இப்போ திரையுலகில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து ராவுத்தர், விஜயகாந்த் இவங்க 2 பேர் கூட்டணி பிரிஞ்சது எதனால சார்? அது பிரிஞ்சது தெரியாது. சேர்ந்ததுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கேள்விப்பட்ட அளவில் ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு ஒன்றுமே கிடையாது. அவருடைய உயிர் நண்பராக இருந்த ராவுத்தருக்கு தான் எல்லா ஜாதகமும் இருந்தது. ஆனால் அந்த பலன்கள் பூரா இவருக்கு தான் போகும்னா, விஜயகாந்த் ராவுத்தருக்கு வர்ற பலன்கள் பூரா விஜயகாந்துக்கு தான் போகும். 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா தான் சக்ஸஸ் ஆகும்னு சொன்னதுனால தான் அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னு ஒரு இது விட அதை வச்சு பல கதைகள்லாம் அவங்க மேலே உலாவுச்சு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச என்னன்னாக்கா, திமுகவில் வந்து மந்திரி சபையில் இருந்த ஒரு அமைச்சர், அந்த அமைச்சருடைய ஜாதகத்து பிரகாரம் அவர் வந்து அட்டெண்டராக கூட வர முடியாது. ஆனால் அந்த அமைச்சரவையில் பலமிக்க அமைச்சராக இருந்தார். ஜாதகம் யாருதுன்னா அவங்க சித்தப்பா ஜாதகம். அவங்க சித்தப்பா ஜாதகத்துடைய பலன் பூரா இவருக்கு வந்தது. அவங்க சித்தப்பா இருந்தார், இவர் அரசியல் விட்டு அப்படியே கழிட்டு. அது மாதிரி சிலதெல்லாம் இருக்கும், நம்ம நம்ப முடியாது. பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன். அதில் தான் ராவுத்தர் என்ன சொன்னாங்கன்னாக்கா பல்வேறு வகையான வதந்திகள் அவங்கள பற்றியெல்லாம் வந்துச்சு. அவருடைய கல்யாணம் வந்து விஜயகாந்துக்கு வந்து யாரோ ஒரு நடிகையோட நடக்க வேண்டிய கல்யாணம் நின்று போனதுக்கு காரணம் அவங்க 2 பேரும் நட்பாக இருந்ததுங்கிற அளவுக்கெல்லாம் கதைகள்லாம் வர ஆரம்பிச்சது. பட் அவங்க
பிரிஞ்சதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியல. அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டாருங்க. இப்போ விஜயகாந்த் அவருடைய திரைப்பயணத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய மகனை நடிக்க வந்துட்டாரு. ஆனால் அவருடைய மகன் வந்து அப்பாவுடைய இடத்த தக்க வச்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகள் எப்போவுமே அது வந்து ஒரு பிரபலத்தினுடைய மகன்கள் அந்த மாதிரி பிரபலமாக வரவே முடியாது. நீங்கள் என்ன சொன்னாலும் கலைஞர் அளவுக்கு ஸ்டாலின் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்கப்பா. நேருக்கு அப்புறம் இந்திரா காந்தி வந்தாங்க. இந்திரா காந்தி வந்து ஓரளவுக்கு சமாளித்தாங்க. ராஜீவ் காந்தியால் முடியலையே. வெற்றி அடைஞ்சாரே ஒழிய முடியலையே அவரால். கெட்ட பேர்லாம் கண்ணாபிண்ணா இருந்திருந்தாக்கா எலெக்ஷனில் கண்ணாபிண்ணான்னு தோற்று போயிருக்க வேண்டிய ஆள் தானே அவர். அதெல்லாம் கம்பேரிசனில் அடிபட்டு போகும். ஒரு பெரிய பிரபலத்துக்கு நீங்கள் உறவுக்காரராக இருந்தால் அந்த கம்பேரிசன்லேயே அடிபட்டு போயிங்க. நிறைய இயக்குநர்களை வந்து விஜயகாந்த் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஆனால் விஜய் அறிமுகப்படுத்தின வந்து விஜயகாந்த் தான். அவர் தான் அந்த செந்தூர பாண்டியனில் 2 பேர் சேர்ந்து நடித்து தான் விஜய் வந்து ஒரு பிரபலமானார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஏ சந்திரசேகரே கேப்டன் பிரபாகர் ரீரிலீஸ் ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறது? அது உண்மை. விஜய் வந்து படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்ட போது அப்போ விஜயகாந்தை வச்சு ஒரு எஸ்எஸ்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. விஜயகாந்த் என்ன சொன்னார், அவனை என்னுடைய படத்தில் போட்டு இது பண்ணுங்க, ஆர்டிஸ்ட்டாக அறிமுகப்படுத்திடலாம், சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அவனை ஹீரோ ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜயகாந்தை கொடுத்தார். அது உண்மை. விஜயகாந்த் விஜய்க்கு வாழ்க்கை. ஆமாம். விஜயகாந்த் வந்து விஜய் வந்து சினிமாவுக்கு அறிமுகப்படுத்த அவங்க அப்பாவுக்கு ஆசை இல்லை, மாட்டேன்லாம் சொல்லி இது பண்ணார். அப்புறம் வந்து வீட்டை விட்டுலாம் ஓடி போயிட்டார். வீட்டை விட்டு ஓடி போய் அப்புறம் வந்து சினிமாவில் அப்போ தான் விஜயகாந்த் கேள்விப்பட்டு என் படத்தில் கூட வந்து இந்த ரோல் கேம்பியர் ரோல் மாதிரி ஒரு ரோல் பண்ணட்டும், அதை வந்து அறிமுகப்படுத்தி அக்செப்ட் ஆகிடுச்சாலும் நம்ம பெருசாக கொண்டு போகலான்னு சொல்லி அப்படி தான் அவர் தான் கொடுத்தார். அவர் கொடுத்த தைரியத்தை தான் எஸ்ஏசி வந்து விஜய் வந்து சினிமாவில் அலோவ் பண்ணார். இல்லாட்டி எஸ்ஏசிக்கு வந்து உண்மையை சொல்ல போனாங்க, எஸ்ஏசி வந்து இப்போ மகனை வந்து நடிகன் ஆக்கிறதுல விருப்பமே காட்டலை. விஜயகாந்த் கொடுத்த தைரியத்தில் தான் அவர் சினிமா. முன்னாடி நாளை தீர்ப்பு அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இல்லை இந்த படம் இவர் படத்துக்கு பிறகு தான் அவர் உள்ளே வந்தார். இவர் கூப்பிட்டு வந்த படம் தான் பெருசாக வந்தார். அதுக்கு முன்னாடி அவர் பெருசாக ப்ராப்ளம் ஆகலை. வந்தார், சின்ன பையனாக ஏதோ 2 படத்தில் நடித்தார். கொஞ்சம் இதானதுக்கப்புறம் எப்படி கமல்ஹாசன் வந்து சின்ன சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்தால் கூட அரங்கேற்ற படம் தானே ஒரு ஹீரோவாக கொடுத்தது. அது மாதிரி விஜயகாந்தோட கெரியர் படம் தான் எது சார் சொல்லுவீங்க? நீங்கள் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும் ஒரு படம் தான். யாரை கேட்குறீங்க? விஜயகாந்த் இந்த படம் நான் தான் சொல்கிறேன். ரமணா படம், செந்தூர பூவே அவர் தானே, உழவன் மகன், இதெல்லாம் ஊமை வெடிகள், இந்த 4 படமும் நான் பார்த்தது இந்த 4 தான். கேப்டன் பிரபாகரன் நான் பார்க்கல. அதை பிரபாகரனை பற்றி உயர்வாக பேசினாங்க. வீரப்பனையும் பிரபாகரனையும் 2 பேர்த்தையுமே உயர்வாக காட்டினாங்கன்னாங்க. நான் அதை பார்க்கல, அதனால் தெரியாது. நான் அதிகமாக விஜயகாந்த் படங்கள் அதிகமாக நான் பார்த்தது. அதனால் அது ஏழை ஜாதி படம் பார்த்தேன். ஏழை ஜாதி நல்ல என்டர்டெய்னர், அது நல்லா இருந்தது. நல்ல படங்கள் மனசக்க வந்ததுன்னு எடுத்திங்கன்னா ஓவிய வடிகளும் ரமணாவும். இப்போ விஜயகாந்த் வந்து எந்த ஒரு சர்ச்சையிலும் சிக்காமல் ஒரு அரசியலையும் சரி சினிமாவிலும் சரி அவர் தனக்கான இடத்த வந்து தக்க வச்சுட்டு இப்போவும் அவருடைய ரசிகர்கள் கேப்டன் பிரபாகரன் படத்தை வந்து வரவேற்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்போவும் அந்த ரசிகர்கள் இன்னும் மறக்காமல், அவர் இறந்த பிறகு கூட இன்னும் அந்த இடத்த மறக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? விஜயகாந்த் படங்கள் பார்க்குறாங்க, அவரை மறக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு படங்கள் ஓடிக்கிட்டு அதனால் ஞாபகம் வச்சு இப்போதைய இளைஞர்கள் கூட அவரை ரசிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு கேட்டுக்க வேண்டியது தான். நான் ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறேன். இப்போ இருக்கிற இளைஞர்கிட்ட விஜயகாந்த் கேட்டால் யாருன்னு கேட்குறாங்க. அவ்வளோ வேணாங்க, எம்ஜிஆர் யாருன்னு கேட்டு பாருங்க. நீங்கள்லாம் ஓடி போய் அதை நீங்கள் எதுவும் கூச்சி செத்து போடுவீங்க. ஏன் சார் எம்ஜிஆர் தெரியாதா? என்ன கேட்டாங்க தெரியுமா? இந்த சரதேவ் கூட ஒருத்தர் சிவப்பை வந்து ஆடலாம் பாட்டெல்லாம் பாடுவார், அவர் தானே சார்னா? நம்ப மாட்டேன். நடிகர் ஜெய்சங்கருங்க எங்கள் காலத்தில் கோல் வச்சவர். அவர் ஒரு மகன் விஜய் சங்கர் ரொம்ப வேண்டப்பட்டு டாக்டர். அவரை வந்து ஒரு கூட்டத்துக்கு வரவழைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு அவர் யார் சார்னாங்க? நடிகர் ஜெய்சங்கரோட மகன். ஜெய்சங்கர் நடிகர் இருந்தாருங்களா? அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? ஜெய்சங்கர் விஜயகாந்தை விட பெரிய நடிகராக இருந்தவர். விஜயகாந்தை விட உங்களுக்கே தெரியலையே. நீங்களே விஜயகாந்தோட பெரிய நடிகரான்னு கேட்குறீங்களா? அப்போ தெரியல, உங்களுக்கே தெரியல. அதுதான் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள். உங்களுக்கு விஜயகாந்தை தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் தாங்க ஹீரோ எங்கள் காலத்தில். உங்கள் காலத்தில் ஜெய்சங்கர்? ஆமாம், சிவாஜி
எம்ஜிஆர் ஜெமினிக்கு அடுத்தபடி ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் தான் ஈக்குவலாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு போட்டியாக இவங்க தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க மேலே எங்களுக்கு என்னன்னாக்கா சுருட்ட முடி இல்லாமல் நம்ம எங்களாட்ட கிராப் வாரிக்கிட்டு வந்த 2 ஹீரோக்களை வந்து அத்தனை பேரும் சுருட்ட முடி பாகவதர் கிராப்பு தான். இந்த 3 பேரும் ஜெமினியாவது ஒரு அளவுக்கு இருக்கும். இவங்க 2 பேரும் பாகவதர் கிராப்பில் அந்த நாடக மேடையில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் வந்தாங்க. எங்களாட்டம் பேண்ட்டு ஷர்ட்டை போட்டுக்கிட்டு மாடர்னாக வந்ததுன்னு எடுத்திங்கன்னாக்கா காதலிக்கு நேரமில்லை ஓடுனதுக்கான ரவிச்சந்திரனுடைய அந்த இளமையும் ஒரு ஸ்டூடெண்ட் லுக்கும் தானே. அப்படி தான் அதே தான் ஜெய்சங்கர். காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தவங்க அவங்க தான். சில படங்கள்லாம் இப்போ சொன்னால் சண்டைக்கு வருவாங்க. ரத்த திலகம் படத்தில் சிவாஜியும் சாவித்திரியும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வருவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி திறந்த பறவைகள்னு காலேஜில் இருக்கிறத காட்டுவாங்க. என்னப்பா காட்டுறீங்க? அதை விட குமரி கோட்டைங்கிற படத்தில் எம்ஜிஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வருவார். அதனால் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். சரி என்ன பண்ணுறது, வேறு ஆள் இல்லை. அந்த நீங்கள் ரசிப்பீங்களா சார் அந்த அப்போதைய ட்ரெண்ட் செட்டு? அவங்க தானே அவங்க ரெப்ரசன்ட் பண்ணலீங்க. அன்னைக்கு இருந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் வேறு. இவங்க எம்ஜிஆரையும் சிவாஜியும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை காட்டினா அவங்க என்னத்தை பார்க்குறது? அப்போ தான் காதலிக்கு நேரம் இல்லைன்னு ரவிச்சந்திரன் உள்ளே வர்றாரு. பார்த்தா படத்தை பார்த்துட்டு டே நம்மளாட்டுமே இருக்காண்டாமன் அப்படின்றான். அதே தான் ஜெய்சங்கர். அந்த மாதிரி இருந்தாங்க. இவ்வளோ சொல்கிறேன், இவ்வளவையும் நீங்கள் ஆச்சரியத்தோடு கேட்குறீங்க. உங்களுக்கு தெரியல 2 பேரும் 200 படங்களில் நடித்தாங்க. 200 படம். சூப்பர் டூப்பர் ஹீரோஸாக இருந்தாங்க. ஜெயலலிதாவிலேருந்து எல்லாருமே அவங்க மூலமாக அறிமுகமானவங்க தான். யாருன்னு கேட்குறீங்க? அதே தான் இன்றைக்கி எம்ஜிஆரை பற்றி காலேஜில் போய் பேசணும்னா ஒரு கல்லூரியில் வேலை பார்த்துக்கிட்டு சொன்னால் சரோஜாதேவி கூட பாடுவார் சார், அவர் தானேங்கிறாங்க. சிவாஜி ஓரளவுக்கு தெரியுது, எம்ஜிஆர் அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி இருக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஆளுங்களை தான் அவங்களுக்கு தெரியுது. விஜய் தெரியுது, தனுஷை தெரியுது. இது மாதிரி போய் அவங்க இந்த காலத்துக்கு வந்துட்டாங்க. எனக்கு அவங்களுக்கெல்லாம் தெரியல. ஓகே சார். அப்போதைய உச்ச நட்சத்திரமாக இருந்த ரஜினி, கமல் இவங்களோடைய காம்படேட் பண்ண விஜயகாந்த் உள்ளே வந்தாருன்னு பெருசாக பேசப்படுது இல்லை சார்? அது உண்மைதானா? விஜயகாந்த் உள்ளே வரும்போது அதான் ரஜினிக்கு காம்படிஷனாக. ரஜினி வந்து ஒரு கோடீஸ்வரன். அதான் முதல்ல சொன்னேன், போர்மேன்ஸ் ரஜினி. ரஜினியை வந்து படம் எடுக்கணும்னா நீங்கள் பல கோடி ரூபாய் வச்சுருந்தா தான், மூலதனம் போட்டால் தான் படம் எடுக்க முடியும். அதில் 50% படம் இருந்தாக்க நீங்கள் விஜயகாந்த் வச்சு எடுத்துடலாம். ரஜினிக்கு என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருந்தோ அதே ப்ளஸ் பாயிண்ட்டு தான் விஜயகாந்துக்கு. 2 பேரும் கருப்பு, 2 பேருக்கு சுருட்ட முடி கிடையாது, ஒரு முரட்டுத்தனமான லுக்கு. இது எல்லாமே ஒரு விஷயம் தெரியுங்களா? பொல்லாதவன் ஒரு படம் வந்தது, ரஜினியை நடித்தது. அதில் வந்து ஒரு க்ளோஸ் ஷாட்டில் வந்து கண்ணை காட்டணும், கண்ணை மாத்திரம் காட்டணும். ரஜினி கண்ணு சரியா இல்லைன்னு விஜயகாந்த் கண்ணை யூஸ் பண்ணார். உண்மையாக? ஆமாம். என்ன சார் சொல்கிறீங்க? எடுத்து பாருங்க, முக்தா ஃபிலிம்ஸ் எடுத்த படம். புது தகவல். இது தான் நடந்தது. விஜயகாந்தனுடைய கண் அந்த காட்சிக்கு பயன்படுத்தினாங்க. அந்த ஷாட்டை மாத்திரம் எடுத்தாங்க. அப்போ விஜயகாந்த் பெரிய ஸ்டார் இல்லை, ஒரு ஆவரேஜ். க்ளோஸ் ஷாட்டில் விஜயகாந்த் கண்ணை காட்டினாங்க. அதை தான் அன்றைக்கி விமர்சனம், கண்ணு கூட டூப் போடுவீங்கன்னு கேட்குற அளவுக்கு நிலைமை வருது. இதெல்லாம் ஒரு காலம். அதனால் ரஜினிகாந்த் வந்து புக் பண்ணி எடுக்க முடியாது, நம்ம கட்டுப்படி ஆகுதுன்னு நினச்சவங்களுக்கு விஜயகாந்த் அதை ஃபில்லப் பண்ணார். அப்படி தான் அவர் வந்தார்.